நேத்து அவட்ட கையில காசு இல்ல. காசு இருந்தது ரெண்டு பொருள் காசு ஊத்திட்டு அவ போயிருக்கேன். அப்ப அவ கேட்காத நிச்சயம் நீங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை பிள்ளைய அப்பம் பெருசா இல்ல. அவர் தான் உலகண்ட புள்ளிய பாக்குறார். அவர் எங்களை எல்லாம் அவர்தான் நான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்க்கிறார். மட்டும்தான் வேலை செஞ்சு அதை பாக்குறது. நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கூட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாம பொலிச்சுட்டு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேத்து அவட்ட கையில காசு இல்ல. காசு இருந்தது ரெண்டு பொலிச்சுட்டு காசு ஊத்திட்டு அவ போயிருக்கேன். அப்ப அவ கேட்காத நிச்சயம் நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூப்பிட்டுருக்கீங்க. கையோட வச்சுல எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூட வீடு வழியிலே புள்ளியல் இருக்குங்க. நீங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை பிள்ளைய அப்பம் பெருசா இல்ல. அவர் தான் உலகண்ட புள்ளிய பாக்குறார். நீங்க எல்லாம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரணும். போன வர போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் நடந்த தங்கச்சின்ன மனுஷனா 2 பேரும் எங்கட சவாரங்கள் அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமானிய ஒண்ணு பெரும் பாகனம் அவரு அப்படி இருந்து தப்பு செய்யற அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படியேதான் தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த பிள்ளைய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசு 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 காசா அள்ளி கைக்கோடும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவரு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். நேசன் வேலையா நேசன் வேலைக்கு போவார். போவார். என்ன வேலையை நடக்கும் அவர் தான் செய்கிறது. அந்த குடும்பத்தை அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவருக்கு ஒரு தனிமில்லை. அவருக்கு சரியான கடை. அவன் அம்மா என்ன சொல்றது அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் பிரிக்கலாம். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவர்தான் நான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்க்கிறார். எனக்கு செத்தா கூட அவர் கொண்டு வைக்கணும். பிள்ளை என்ன சுத்தி சுத்தி என்ன நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க.